அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், ரெண்டு சாரார பதவி உயர்த்துறது என்ற பொறுப்புங்கிறான். ரெண்டு சாரார பதவி உயர்த்துறது என் பொறுப்பு. முதலாவது ஈமானுள்ள முஃமினை பதவி உயர்த்துவது, இரண்டாவது இல்மை சுமந்த ஆலிம்களை பதவி உயர்த்துவது. யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் உள்ள ஈமான்தாரிகளையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் பல அந்தஸ்துகள் அல்லாஹ் உயர்த்துவான் என்று சொல்லியிருக்கிறான். என்ற உயர்த்த போறான்? சம்பளம் கூட்ட போறானோ? இதுதானே பிரச்சனை. அல்லாஹ் பதவி உயர்த்த போறானா? என்ன பதவி உயர்த்த போறான்? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரில் எழுதுறாங்க, கபரில் இருந்து நீங்க எழும்பி கண் திறந்து பார்ப்பீங்க. இப்ப உண்மையாக யாரும் கண்ணை திறக்கல. எங்கட கண்ணுக்கு முன்னால உலக வஸ்துக்கள் திரையாக இருந்து உண்மையை காட்டாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மைகள் திறப்படும் கபருக்கு பிறகு. அல்லாஹ் சொல்றான், ஆகிராவில் நன்மைகளை கொடுக்கிற நேரம் ஆலிமு கொடுக்கிற நன்மை பெருசாய்க்கும். ஆலிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிற கூலியை விட ஆலிமுக்கு கொடுக்கிற சவாப் அதிகமாக இருக்கும். ஆலிம் அல்லாதவருக்கு 1 என்றால் ஆலிமுக்கு 700, ஆலிம் அல்லாதவருக்கு 100 என்றால் ஆலிமுக்கு 7000. எங்கு தேவையோ அங்க கொடுக்கிறான். தேவை இருக்குது ஆகிரால. உண்மையான ஈமான்தாரிகளுக்கும் கிடைக்கும். அறிவுள்ள ஆலிம்கள் அல்லாஹ்வை விளங்கிய அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்குகின்ற ஆலிம்களுக்கும் ரொம்ப கொடுக்கிறார்.